இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம். தமிழக அரசியல் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் கணித்திருக்கிறது. நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 120 எம்எல்ஏக்களின் பலத்த ஆதரவோடு அரியணை ஏறுகிறார் தளபதி விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். பதவியேற்பு விழா ஏற்பாடுகள். தமிழக அரசியல் களம் தற்போது பரபரப்பின் உச்சத்தில் உள்ளது. பிற்பகல் 3 மணி அளவில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஆளுநரிடம் முறைப்படி அனுமதி கோரப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விழா ஏற்பாடுகள் தற்போது போர்க்கால அடிப்படையில் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் வகையில் பிரமாண்டமான மேடை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மெஜாரிட்டி மேஜிக் எப்படி சாத்தியமானது? தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் தற்போது அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று அசத்திய தேவகவிற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் பலம் 112ஆக உயர்ந்தது. நேற்று இடதுசாரிகள் கட்சிகள் தங்கள் ஆதரவை உறுதிப்படுத்தின. இன்று மாலை தமிழக அரசில் ஒரு முக்கிய திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனது கட்சியின் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளார். தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமையவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இந்த ஆதரவு வழங்குகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில நிமிடங்களிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தனது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தது. இதன் மூலம் விஜயின் பலம் தற்போது 120 எம்எல்ஏக்களாக உயர்ந்துள்ளது. இது ஒரு நிலையான மற்றும் வலுவான அரசை அமைப்பதற்கான பாதையை சுலபமாக்கியுள்ளது. ஏன் நாளை பிற்பகல் 3 மணி? ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் குறிப்பதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரு சுபமான நேரமாக பிற்பகல் 3 மணியை விஜய் தரப்பு தேர்வு செய்துள்ளது. ஆளுநரிடமும் இதே நேரத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. தனது அரசியல் பயணத்தின் முதல் கட்டத்திலேயே முதலமைச்சர் நாற்காலி எட்டியுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தேவக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இந்த செய்தி பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளை மாலை தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் காட்சியை காண தமிழகமே ஆர்வலோடு காத்திருக்கிறது. இந்த பிரமாண்ட பதவியேற்பு விழாவின் நேரலை தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.